இந்த நாள் நிகழ்ச்சியை நம்ம ஆரம்பிக்கிறோம். இளைஞர் இயக்கம் 2008 2014 வரைக்கும் பல்வேறு கிராமங்களில் ஊடுருவி பகுத்தறிவு பிரச்சாரம், ஜாதி ஒழிப்பு, சமூக நீதி என்ற அடைத்தளத்தில் பல்வேறு கிராமத்தில் களப்பணி கொண்டிருக்கிற இயக்கம். அந்த களப்பணியின் வெளிப்பாடுனால்தான் இன்னைக்கு இந்த சூழல்ல இத்தனை பேர் இங்க வந்து சேர்ந்திருக்கீங்க. முதல் உங்களுக்கு நன்றி. கடந்த வாரம் 28ஆம் தேதி நம்ம நிகழ்வு நடக்கிறதா இருந்தது. உங்களுக்கு தெரியும், 27 ஒரு அருமையான நாள். ஜோதிடம் பார்த்து அரசியல் நிகழ்வுகள் நகர்த்துற ஒரு ஜோதிட விரும்பி வந்து 27 ஒரு அஷ்டமான நாள்ல எங்க போனாங்கன்னு உங்களுக்கு தெரியும். இதுதான் நாங்க ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கோம். ஜோதிடம் பித்தலாட்டம், மூட நம்பிக்கைகள்லாம் தமிழருக்கு ஒவ்வாத விஷயம். அன்னைக்கு ஒரு நாள் அந்த கலவரத்துல மீதி இன்னும் கலவரம் போயிட்டு இருக்கு. கோயிலா கலவரம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கலவரத்திலையும் இந்த இளைஞர்கள் பெரியார் கொள்கையை, அம்பேத்கர் கொள்கையை நிலைநிறுத்துக்காக வந்ததுக்கு உங்களுக்கு நன்றி. சமூக அரசியல் இனிமேல் உங்க பாடப்புத்தகத்தில் கிடைக்காது. சமூக அரசியல் உங்க கல்லூரி கூடங்களில் கிடைக்காது. சமூக அரசியல் உங்க கல்லூரி வாத்தியார்கள் யாரும் சொல்லிக் கொடுக்கறது இல்ல. சமூக அரசியல் உங்க பள்ளிக்கூடம் தமிழ் ஆசிரியர் யாரும் சொல்லிக் கொடுக்கறது இல்ல. உன்னோட வயிற்று பிழைப்புக்கு மட்டுமே பாடங்கள் சொல்லிக் கொடுக்கறாங்க. அதுவும் மோசமான சூழல்ல, தனியார் மயமாக்க சூழல்ல எப்படி ஒரு பொருளாதார ஈட்டுவதற்கு மட்டுமே படிப்பை சொல்லிக் கொடுக்கறாங்க. ஏன்னா நீங்க ஆட்டு மந்தைகளா இருக்கிறோம். ஆட்டு மந்தைகள் தான் எது சொன்னாலும் கேட்டுக்கும். ஆட்டு மந்தைகள் தான் கிணத்துல விழுந்தாலும் விழுகும். ஆனா இளைஞர்களோட வேலையே அந்த சமூக அரசியல்ல உங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கதான். தந்தை பெரியார் அண்ணல் அம்பேத்கர் சொன்ன வழி, மனிதனை நேசிக்கும் வழி, அறிவியல் வழி, இந்த வழிவை இந்த இளைஞர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு தான் எங்களோட முனைப்பாடு. பல்வேறு இயக்கங்கள் இருக்கலாம். ஆனா மார்த்தட்டி சொல்லுவேன், என்னோட இளைஞர் இயக்கம் தோழர்கள் தான் எல்லாம் 25 வயசு உட்பட்டவங்க. இன்னொரு 5 வருடம் 10 வருடத்துக்கு அப்புறம் நான் ஒரு முதியோர் ஆகலாம். ஆனா நம்மளோட சிந்தனை எவ்வாறு புது இளைஞர்கள் போய் அண்ணல் அம்பேத்கர் கருத்துக்கள், தந்தை பெரியார் கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு தான் நம்மளோட ஃபார்மேட். அந்த வெளிப்பாடெல்லாம் இன்னைக்கு நாள் முழுக்க நடக்க போற நிகழ்ச்சிகள். தர்மபுரி, பெரம்பலூர், செஞ்சி, சேலம், இந்த பல்வேறு கிராமத்தில் வந்துட்டு இருக்க தோழர்கள், இப்ப வெள்ளூர்ல இருந்து வந்துட்டு இருக்க தோழர்கள், திருவள்ளூர் வந்துட்டு இருக்க தோழர்கள்லாம் இன்னைக்கு நமக்கு ஒருங்கிணைக்கு ஒரு அருமையான நாள். இந்த நாள்ல நீங்க வந்து உங்களுக்கு பல்வேறு சமுதாய அரசை சொல்லிக் கொடுக்கறதுக்கு பல்வேறு நிபுணர்கள் வந்திருக்காங்க. நான் உங்களோட தாழ்மையுடைய வேண்டுகோள், நீங்க கல்லூரியில சத்தம் போடலாம், என்ஜாய் பண்ணலாம். ஆனா இந்த நாள் முழுக்க உங்க மூளைக்கு கொஞ்சம் வேலை கொடுங்க. ஏன்னா இந்த நாள் உங்க வாழ்நாள்ல மாற்றத்துக்குடைய அரசியலை சொல்லும் விஷயத்தை, ஒரு செய்தியை வந்து எப்படி மாற்றி அமைக்கணும் சொல்ற விஷயம் அங்க இருக்கணும். உங்ககிட்ட நான் ஒண்ணே தான் கேட்கிறேன், உங்களோட அமைதியும் உங்களோட ஒழுக்கமும். இனி நாள் முழுக்க அமைதியாக நாங்க சொல்ற வேண்டிய கருத்துக்களை உள்வாங்கினீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஒரு இன்னொரு பரிமாணத்துக்கான ஏற்பாடு நம்ம பண்ணிட்டு இருக்கோம் தோழர். அந்த அடிப்படையில் தான் முதல்ல 3 பாகமா பிரிச்சிருக்க நீங்க காலை நிகழ்வுகளை. மூட நம்பிக்கை ஒழிப்பு சட்டம் தமிழ்நாட்டில் கொண்டு வரணும். மாநில உரிமைகளுக்காக சுயாட்சி முறைகள் வேணும். அப்புறம் பெரியார் பத்தியான உங்களுக்கு ஒரு அறிமுகம் கொடுக்க நம்ம தோழர்களும் வந்திருக்காங்க. இப்போதைக்கு முதல் நிகழ்வாக மூட நம்பிக்கை ஒழிப்பு சட்டம், அந்த மூட ஒழிப்பு சட்டத்துக்கு விட்ட தீர்மானத்தை வரவேற்க என்னோட இளைஞர் தோழர் பெரியார் வரவேற்கிறேன். இளைஞர் இயக்க 2வது மாநில அளவிலான இந்த விழாவிற்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய பல்வேறு ஆண்டோர்கள், சான்றோர்கள் மற்றும் இளைஞர் இயக்க தோழர்கள் உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்ல இப்படி ஒரு விழா நடத்தலாமா, முடியுமா அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருந்துச்சு எங்களுக்கு. ஏன்னா உங்களுக்கு அதனுடைய சூழல் என்னன்னு தெரியும். ஆனால் அதை மீறி எப்படியாவது நடத்தியே தீர வேண்டும் என்பதில் நமது மருத்துவர் ரொம்ப உறுதியாக இருந்தார். அதனால் சரி, எவ்வளோ பேர் வந்தாலும் பரவாயில்ல, நம்ம நடத்துவோம், எப்படிப்பட்ட சூழல் வந்தாலும் நம்ம நடத்துவோம்னு சொல்லி தான் இந்த ஒரு குறுகிய காலத்தில் இந்த ஏற்பாடை செஞ்சு இந்த விழாவை நடத்திட்டு இருக்கோம். இப்போ இந்த மூட நம்பிக்கை ஒழிப்பு அப்படிங்கிற ஒரு தலைப்பில் வந்து அந்த மூட நம்பிக்கைனா என்ன அப்படிங்கிறத பற்றி விரிவாக செயல் விளக்கத்தோடு சொல்கிறதுக்கு இங்கே ஐயா சிற்பி ராஜன் அவர்கள் வந்திருக்காங்க. சிற்பி ராஜன் அவர்கள் ஐயா வந்து கும்பகோணத்தில் ஒரு சிற்பக்கலை கல்லூரி வச்சுருக்காப்புல. அவர் வேலையை வந்து கடவுள் உற்பத்தி மையம், அவர் சாமி சிலைகள் செய்வது தான் அவருடைய தொழில். கடவுளை உற்பத்தி செய்வது தான் வேலை. ஆனால் அவர் ஒரு கடவுள் மறுப்பாளர்.
அது மட்டுமல்ல, பிரான்ஸ், ஜெர்மனி போன்ற நாடுகளுக்கு சென்று அந்த நாடுகள் இருக்குல்ல, அந்த நாடுகளில் உள்ள அந்த மேஜிக்லாம் கற்றுக்கிட்டு வந்து இங்கே இருக்கிற அந்த சாமியார்லாம் எப்படி நம்மளை ஏமாத்துறான், எப்படி நம்மளை மோசடி பண்ணுறான் அப்படிங்கிறலாம் அந்த வித்தையெல்லாம் கற்றுட்டு வந்து அதை உங்களுக்கு செயல் விளக்கமாக சொல்லி புரிய வைக்க போகிறாப்புல. அதே போல் டாக்டர் எல்லன் இளைஞர் இயக்கம் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை நிறுவி கிட்டத்தட்ட ஒரு 6-7 ஆண்டுகளாக நாங்கள் தொடர்ந்து பயணிச்சுட்டு வரோம். இந்த நோக்கம் தந்தை பெரியார், அண்ணல் அம்பேத்கருடைய கருத்துக்களை தொடர்ந்து இந்த சமூகத்தை வலியுறுத்தியும், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளுங்கட்சி கூட்டத்தில் காசு கொடுத்தா கூட இந்த கூட்டம் வராது. ஆனால் எதையுமே எதிர்பார்க்காம இந்த மக்களுக்கான விடுதலை மட்டுமே நம்பி இருக்கிற இந்த மாணவர்களை ஒன்று திரண்டிருக்காங்கன்னா கொள்கையின் அடிப்படையில் இந்த இயக்கத்தின் மீது இருக்கிற நம்பிக்கை எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்காங்க. முதல் கட்டமாக மூட நம்பிக்கை ஒழிப்பு சட்டம் தமிழகத்துக்கு தேவை அப்படிங்கிறத வலியுறுத்தி இந்த தீர்மானத்தை வாசிச்சுட்டு சில வரிகள் பேசி நான் செல்லலாம்னு இருக்கேன். தீர்மானம் 1. மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக தந்தை பெரியாரும் அண்ணல் அம்பேத்கரும் அறிவுபூர்வமாக களம் அமைத்து போராடினார்கள். குறிப்பாக தமிழக மண்ணில் தந்தை பெரியார் 75 ஆண்டுகள் மூட நம்பிக்கைகளுக்கு எதிரான தொடர் போராட்டத்தை நடத்தினார். பெரியார் பிறந்த மண்ணில் அறிஞர் அண்ணா அவர்கள் சுயமரியாதை திருமண சட்டத்தை 1968 இயற்றி நடைமுறைக்கு கொண்டு வந்தார். மராட்டிய மண்ணில் மருத்துவர் தபோல்கர் மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக களம் அமைத்து போராடியது மதவாதிகளால் சுட்டுக் கொல்லப்பட்டார். மூட நம்பிக்கை சமுதாயத்தினுடைய முற்போக்கு கருத்துக்களை சிதைத்தும் அதை சார்ந்த பல செயல்பாடுகளால் பண விரயமும் பொதுமக்களுக்கு ஏராளமான தொல்லைகளும் தொடர்கின்றன. இதை முற்றிலும் அகற்றுவதற்கு 2 தளங்களில் போராட வேண்டிய சூழல் தொடர்கிறது. உடன்கட்டளை ஏறுதல் என்னும் கொடிய மூட நம்பிக்கையை சட்டத்தின் துணை கொண்டுதான் ஒழிக்க முடிந்தது. இதே தன்மையில் தமிழகத்தில் இளைஞர்கள் மத்தியில் வளர்ந்து வரும் புதிய மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக தொடர் பரப்புரைகளை இளைஞர் இயக்கம் தொடர்ந்து நடத்தி வருகிறது. சென்னையில் தொடங்கி தமிழ்நாட்டின் ஊர்ப்புறங்களில், நகர்ப்புறங்களில் சிறப்பான முறையில் நடத்தப்பட்ட சோதிட எதிர்ப்பு போராட்டம் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. இருப்பினும் சமுதாயத்தின் பல தளங்களிலும் ஊடகங்களிலும் சோதிடம் உட்பட பல மூட நம்பிக்கைகள் பணம் பறிப்பதற்காக வளர்த்தெடுக்கப்படுகின்றன. இத்தகைய கொடிய செயல்களை தடுக்க வேண்டியது எல்லோருடைய தலையாய கடமையாகும். மேலும் இந்திய அரசமைப்பு சட்டம் 51A பிரிவு ஒவ்வொரு குடிமகனும் கடைபிடிக்க வேண்டிய 10 அடிப்படை கடமைகள் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் சுட்டப்பட்டுள்ளன. அதில் 8வது கடமையில் 51AH அறிவியல் உணர்வையும் மனித நேயத்தையும் சீர்திருத்தத்தையும் ஆய்வு மனப்பான்மையும் போற்றி வளர்க்க வேண்டும். டு டெவலப் த சயின்டிஃபிக் டெம்பர், ஹியூமனிசம் அண்ட் ஸ்பிரிட் ஆஃப் என்கொயரி அண்ட் ரிஃபார்ம் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்த அரசமைப்பு சட்டத்தின் உணர்வுகள் மேலோங்குவதற்கும் முளைத்து வரும் மூட நம்பிக்கைகளை தடுப்பதற்கும் மராட்டிய மாநிலம் வழிகாட்டியிருக்கிறது. மூட நம்பிக்கை எதிர்ப்பு சட்டம் 2013 மருத்துவர் நரேந்திர தபோல்கர் நினைவாக மகாராஷ்டிரா சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. குறிப்பாக குழந்தைகள் நரபலி, பில்லி, சூனியம் வைத்தல், போலீஸ் சாமியாரிடம் நம்பி ஏமாறுதல் போன்ற மூட நம்பிக்கைகளை வெளிப்படையாக கற்பித்து அதன் தொடர்பாக சில கொடிய செயல்களை மேற்கொள்ளுதல் ஆகியவற்றை இச்சட்டம் தடை செய்வதோடு இதில் ஈடுபடுவோர் மீது நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று இச்சட்டத்தில் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆசியாவின் சீர்திருத்த களமாகவும் தளமாகவும் தொடர்ந்து திகழ்ந்து வரும் தமிழ்நாட்டில் முற்போக்கு சிந்தனையாளர்களையும் சட்ட அறிஞர்களையும் கலந்து ஒரு முன்னோடியான மூட நம்பிக்கை எதிர்ப்பு சட்டத்தை தமிழ்நாடு அரசு நிறைவேற்ற வேண்டும். இச்சட்டம் விரைவில் நிறைவேறுவதற்கு அனைத்து அரசியல் கட்சிகளும் சமூக அமைப்புகளும் ஆதரவு தர முன்வர வேண்டும் என்று இத்தீர்மானம் வலியுறுத்துகிறது. இதுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் இல்லை. என்னை பொறுத்தவரையிலையும் நம்பிக்கைங்கிறதே ஒரு அசாதாரணமான சூழல் தான். உதாரணமாக ஒரு 10வது படித்த மாணவன் தேர்வு எழுதி நான் தேர்வில் வெற்றி பெறுவேன்ங்கிறது ஒரு நம்பிக்கை. அவன் 10வது படிக்கிறான், தேர்வு எழுதியிருக்கான். தேர்வு எழுதி அந்த ரிசல்ட்டுக்காக காத்திருக்கும்போது, அந்த தேர்வு முடிவுக்காக காத்திருக்கும்போது நான் எப்படியும் தேர்ச்சி அடைவேன் என்பது நம்பிக்கை. ஆனால் அங்க பிரதட்சணம் பண்ணி அளவு குத்தினா ஜாமீன் கிடைக்கும் அப்படின்னு நம்பிட்டு இருந்தா அது என்ன நம்பிக்கைன்னு சொல்லுவீங்க? ஒரு கல்லூரியே போவாதான் வந்து நான் BA முடிச்சிட்டேன்னு சொன்னால் எப்படி, நான் முடிச்சிருவேன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அதான் ஒன்றுமே இல்லை. அதாவது நம்பிக்கைங்கிறது என்னன்னா நம்ம காலப்போக்கில் ஓடுற ஒரு விஷயம், அவ்வளோதான். மற்றபடி நீ எதை எடுத்தாலும் மூட நம்பிக்கை தான். நம்பிக்கைன்னே ஒன்று கிடையாது உலகத்தில். ஒரு தாட், ஒரு நம்மளுடைய பாசிட்டிவ் கேரியர், அவ்வளோதான். இதை பற்றி நம்மளுடைய சிற்பி ராஜன் ஐயா ஏற்கனவே எங்கள் கூட ஒரு 10 நாள் திருச்சியில் ஒரு போராட்டம் பண்ணி நாங்கள் ஒன்றா இருந்தோம். 20 நாள் இருந்தோம். அதில் அந்த சிறை வளாகத்தில் இவர் சில செய்கைகள்லாம் பண்ணி காமிச்சார். இவர் சில அந்த செய்முறையெல்லாம் செஞ்சு காமிச்சோன்னே அங்கே இருக்கிற போலீஸே பயந்துட்டான். ஐயோ ஏதாவது பண்ணி தப்பிச்சு ஓடுறாதீங்க, எங்கள் வேலை காலியாயிரும். இவர் செஞ்ச அந்த மந்திரத்தெல்லாம் பார்த்துட்டு போலீஸே பயந்து போய்
எப்படியும் ஒன்று மாயமாக போயிடுவீங்க, இல்லைன்னா வந்து செவரு கூச்சி தாண்டி போயிருவீங்களோ பயமாக இருக்குது. அதனால் எந்த நேரமும் 2 போலீஸ் ஒரு கூட நின்று இருந்தாங்க. இவரை பற்றி பிரான்ஸ், ஜெர்மனி உள்ளிட்ட நாடுகளில் வந்து இவருடைய வாழ்க்கை வரலாறு பாடமாக இருக்குது. ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில், ஒரு அடக்கப்பட்ட சமுதாயத்தில் பிறந்து ஒரு ஆதிக்க சாதி செய்யக்கூடிய சிற்பக்கலையை இவர் கற்றுக்கிட்டு அந்த சிற்பக்கலையில் ஒரு கல்லூரியே நிறுவி குறிப்பாக தாழ்த்தப்பட்ட மாணவர்களுக்கு பயிற்சி கொடுத்து இன்றைய உலகளாவிய வர்த்தகத்தில் இந்தியாவின் சார்பில் சிற்பக்கலையில் ஒரு தூதுவராகவும் இவர் பணியாற்றியிருக்காரு. பெரிய சிற்பக்கலை வல்லுனர். அதே நேரத்தில் இந்த சமூக ஒடுக்குமுறைக்கு, இந்த சமூகத்தில் பரவி கிடக்கின்ற இந்த மூட நம்பிக்கைக்கு எதிராக அவர் இந்த சாமியார் பயில செய்கிற சித்து வேலை பூரா அவர் செய்வார். உண்மையிலேயே அவர் பட்டைய ராமத்தையும் போட்டுட்டு எங்கேயாவது மரத்தில் போய் உட்காந்து கோடியாக சம்பாதிச்சிருக்கலாம். ஆனால் அவர் அந்த வேலை செய்யாமல் இது சும்மா மேஜிக், சின்ன பிள்ளைங்களுக்கு 10 ரூபா 5 ரூபா காசு வாங்கிட்டு பலூன் வைக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு பொழுதுபோக்குக்காக செய்யலாம், அவ்வளோதான். ஆனால் அதை பக்தின்னோ அதை நம்பிக்கைன்னோ இங்கே இருக்கிற சாமியார் கோயிலை மோசடி பண்ணி உங்களை ஏமாற்றிட்டு இருக்கானுவ, தயவு செஞ்சு ஏமாத்திடாதீங்க அப்படிங்கிற கருத்தோடு வந்திருக்காரு. மனிதனை மனிதன் இழிவுபடுத்துவதற்கு ஆதாரமாக எது இருந்தாலும் அதனை அழித்து ஒழிப்பது தான் எங்களின் முதல் வேலை என்று ஐயா தந்தை பெரியார் அவர்கள் சொன்ன கருத்தை ஏற்று இவ்வளோ இளைஞர்கள் கூடியிருக்கீங்க. இப்போ எனக்கு இதில் ஒரு சின்ன வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. மூட நம்பிக்கை ஒழிப்பு. மூட நம்பிக்கைன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, எதையும் நம்பிடுறது, எதையும் என்ன ஆராய்ச்சி பண்ணுறது கிடையாது. யார் எது சொன்னாலும் அதை நம்பிடுறது, எதை காமிச்சாலும் அதை உண்மைன்னு நினைக்கிறது, அது கிடையாது. அதெல்லாம் இப்போ வெளிநாட்டில் செஞ்சால் அது மேஜிக்கு, நம்ம இந்தியாவில் எது செஞ்சாலும் அது கடவுள் சக்தி. அதனால் அந்த நம்பிக்கை உள்ள ஐயா நீங்கள் வாங்க. உங்கள் பேர்? கை கொடுங்க. மணிகண்டன். இந்த பேப்பரை 2ஆக கிழிங்க பார்க்கலாம். ஏதாவது ஒன்று நீங்கள் வச்சுங்க, ஒன்று என்கிட்ட கொடுங்க. நான் மடிக்கிற மாதிரி இது இப்போ எதாவது பார்க்குறீங்களா? எதாவது இருக்கா பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லை. நான் மடிக்கிற மாதிரி அப்படியே மடிங்க, அப்படியே குறுக்க 2ஆக மடிங்க. சின்னதாக மடிக்கணும், அவ்வளோதான். உங்கள் இஷ்டம், எப்படி வேணாலும் மடிக்கணும். அப்படி மடித்து அதை பாதியாக கிழிச்சிருங்க. கிழிச்சிட்டிங்களா? திரும்ப அதை சின்னதாக மடிங்க. அது மாதிரி இது மாதிரி சின்னதாக மடிங்க. ஒரு பாதியை கீழே போட்டுருங்க, ஒரு பாதியை என்கிட்ட கொடுங்க. படிச்சிங்களா? அப்படியே அந்த சின்ன பீஸை வந்து அப்படி இடது கையில் வச்சு அப்படி ஒரு அமுத்தி திரும்ப வெளியே எடுத்துருங்க. அப்படியே அவங்க திறந்து காமிங்க, எல்லாருக்கும் திறந்து காமிங்க. பாருங்க, நிஜம் 1000 ரூபாயா? நிஜம் 1000 ரூபாயா? இந்த காந்தி பைய தலை அதில் இருக்கான்னு பாருங்க. இப்படி பாருங்க, இருக்கா? அந்த ரிசர்வ் பேங்க் நம்பர்லாம் இருக்கா? அந்த வெள்ளை பேப்பர் அதுக்குள்ளே இருக்கா? இல்லை, அந்த ரூபா நோட்டுக்குள்ளே வெள்ளை பேப்பர் இருக்கா? நல்லா பார்த்தீங்களா? 2 பக்கம் பார்த்தீங்களா? அதை பாருங்க, அந்த வெள்ளை பேப்பர் அதுக்குள்ளே தான். அதை கீழே போட்டுருங்க. இப்போ இதை திறந்து பாருங்கள், அதில் எதாவது இருக்கான்னு பாருங்கள். அந்த வெள்ளை பேப்பரில் எதாவது இருக்கான்னு பாருங்கள். இருக்கா? அதை அப்படியே வச்சுக்கோங்க. இது நல்லா நீங்கள் உத்து கவனிச்சிங்கன்னா கண்டுபிடிக்கலாம். இவ்வளோ கிட்டக்க நிற்கிறீங்க. இப்போ அந்த 1000 ரூபா என்ன பண்ணியிருக்கேன்? மடிச்சிருக்கேன். அதே மாதிரி அந்த இடது கையில் வச்சு ஒரு அமைச்சிருக்கேன். இப்போ எவ்வளோ ரூபா வச்சேன்? அதில் 1000 ரூபா வச்சு அந்த பேப்பர் கொடுங்க. எவ்வளோ ரூபா வச்சேன்? இருக்கா பாருங்கள். இல்லை, இது வந்து உங்ககிட்ட இருந்த பேப்பர். சும்மா அதுலேருந்து இப்படி எடுத்தோன்னா அந்த 1000 ரூபா இதுலேருந்து வரும். பாருங்கள், 1000 ரூபாய்ன்னு பாருங்கள். 1000 ரூபா தான். காரணம் தோழர்களே, இப்போ நான் இந்த செஞ்சதை வந்து இந்த வடபழனி கோயில்லையோ இல்லைன்னா மாங்காடு மீனாட்சி அம்மன் கோயில்லையோ ஒரு காவி வேட்டி கட்டிக்கிட்டு, ஒரு காவி சட்டை போட்டுக்கிட்டு, உத்ராத்த கொட்டை போட்டுக்கிட்டு, மல்டி கலர் பட்டை போட்டுக்கிட்டு, இருக்கிற கேடி பைய ரவுடி பைய சாமி படத்தெல்லாம் பின்னாடி மாட்டிக்கிட்டு உக்காந்தேன்னா எனக்கு வருமானம் 1 லட்ச ரூபா ஒரு நாளைக்கு. 1 லட்ச ரூபா. எந்த இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸரும் வரமாட்டான். வருவான், தாயத்து வாங்க வருவான். என் காலில் உழுந்து கும்பிட்டு விபூதி கட்டு தாயத்து வாங்க வருவானே தவிர ரைடு பண்ண வரமாட்டான். காரணம் இந்த மூடல். நன்றி தோழர்களே. காரணம் இந்த மூட நம்பிக்கைங்கிறது
பாமர மக்கள்கிட்ட மட்டும் கிடையாது, படித்த மக்கள்கிட்ட, பெரிய பதவியில் இருக்கிறவன்ட்ட, மந்திரிகள்னு சொன்னால் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஹெலிகாப்டரில் போகும்போதே கீழேருந்து கும்பிட்ற மந்திரியெல்லாம் பார்த்துருப்பீங்க. அதனால் நம்ம அவங்கள ஓட்டு போட்டு எடுத்தது நம்ம தப்பே தவிர அவங்க தப்பு கிடையாது. உங்களுக்கு பிடிச்ச சாமி என்ன சாமி? விநாயகர். அவர் தோழர் வந்து இப்போ அவருக்கு பிடிச்ச சாமி விநாயகர்னு சொன்னார். உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா? ஆகலை. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் விநாயகர் மாதிரி ஒரு குழந்தை பிறந்தா ஒத்துக்குவீங்களா? ஒத்துக்குவீங்களா மாட்டீங்களா? ஒத்துக்குவீங்க. விநாயகர் மாதிரி குழந்தை பிறந்தா ஒத்துக்குவீங்க. குழந்தை பிறந்தா ஒத்துக்குவீங்க. எவன் பொண்ணு கொடுப்பான்? பையனுக்கு 25 வயசு ஆயிடுச்சுன்னா பொண்ணு பார்க்கணும். மாப்பிள்ளை ஃபோட்டோ அனுப்புங்கம்மாங்க. நீங்கள் ஃபோட்டோ அனுப்புங்க, என்ன சொல்லுவான்? என்ன என் குழந்தை யானை தலை இருக்குமா? யாராவது பிள்ளையார மாதிரி இருக்குன்னு சொல்லுவானா? சரி, பரவாயில்ல, அது அவருடைய விருப்பம் இல்லையா? இந்த கத்திரிக்கோளை பிடிச்சவங்க அந்த பிள்ளையாரை வேண்டிக்கிட்டு அந்த கயிறை வெட்டுங்க பார்க்கலாம். பிள்ளையாரை வேண்டிக்கிட்டு வெட்டுங்க. ஏன்னா அதே மாதிரி இப்போ அவரை வேண்டிக்கிட்டு நடுவில் ஒரு வெட்டுங்க. நடுவில் ஒரு வெட்டு. என்ன வேண்டியிருப்பாருன்னா, உனக்கு என்ன மாதிரி புள்ள பிறந்துடக்கூடாது அப்படிதான் வேண்டியிருப்பார். இப்போ நீங்கள் இந்த வெட்டின கயிறு மேலே வந்து 2 ஒரே அளவாக இருக்குது, கீழே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசுன்னதாக இருக்குது. 2ஐயும் ஒரே அளவாக வெட்டிடுங்க. ஒரு நிமிஷம் பிடிச்சேங்க, அப்படியே பிடிச்சேங்க. இங்கே பார்த்தேங்க, நான் ஏமாற்றுவேன், நீங்கள் ஏமாறக்கூடாது. மேலே வந்து 2 ஒரே அளவாக இருக்குது, கீழே அதே மாதிரி ஒரே அளவாக வெட்டி. இங்கே பாருங்கள், இங்கே வெட்டுங்க. கயிறை வீண் பண்ணாதீங்க. அப்படி வெட்டுங்க. அவ்வளோ. ஏன்னா சில பேர் நம்ம சொல்கிறத காதில் வாங்க மாட்டாங்க. அவங்க ஐய நான் என்ன சொன்னேன், நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? நான் உங்கள்கிட்ட சொன்னதை மேலே வந்து 2 ஒரே அளவாக இருக்குது, கீழே ஒரே அளவாக வெட்டுங்கண்ணே. கரெக்டாக ஒரே அளவாக வெட்டுங்க. பொறுமையாக பிள்ளையார வேண்டலையா? வேண்டியே எப்படி ஆகுதா? இப்போ பொறுமை வெட்டுங்க. நல்லா இழுத்து வெட்டுங்க, ஒன்றும் அவசரமே இல்லை. அப்படி வெட்டுங்க. இதே மாதிரி முன்னாடி வெட்டியிருக்கலாம்ல. இப்போ செஞ்ச வேலையை என்னங்க என்ன பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியலையே. சரி, பரவாயில்ல. இப்போ அப்படியே வெட்டிட்டு இருந்தால் கயிறு தான் வீணாக போகும். ஒரு நல்ல கயிறை பிடிச்சி 2ஆக வெட்டிட்டீங்க. இந்த வெட்டின கயிறு ஒட்டுமா? இது ஒரு மந்திரம் சொன்னால்